கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். வணக்கம் மதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். டாஸ்மாக் கடைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதால் மதுபான பாட்டில்களில் அச்சிடப்பட்டிருக்கும் அந்த விற்பனை விலையை விட கூடுதல் விலை கொடுக்க வேண்டாம் என அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என்றும், அதே போல தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியர் முரளிதரன் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து தமிழக அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பித்தது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக இன்று பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது என்பது மாநில அரசின் கொள்கை முடிவு எனவும் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற 2 நீதிபதி கொண்ட அமர்வு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் மற்றும் இந்த சூப்பர் மார்க்கெட்கள், ரேஷன் கடைகளில் மதுபானத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே மனுதாரர் கொடுத்த அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். அதே போல டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை 8 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.